வெல்கம் டு நகரத்தார்ஸ் ஜோன். இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு சாப்பிட்ற பொடி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: உளுந்து 2 உலக்கு. இந்த மாதிரி உலக்கில் நான் 2 எடுத்துருக்கேன். இதே அளவுக்கு தான் மிளகாயும் எடுக்கணும். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு கரெக்டாக எடுத்துக்கணும். கருவேப்பிலை, மிளகா 2 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கணும். கடுகு, புளி, பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல், கட்டி பெருங்காயம், கல் உப்பு, தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பேன், அதனால கட்டி பெருங்காயம். இப்போ இதெல்லாம் வறுக்கணும். எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் நல்லா காய வச்சுங்க. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உளுந்து மட்டும் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். கருக விடாமல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும். கை விட்டுட்டிங்கன்னா கருகிடும். கருகாமல் இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வரும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடுங்க. ஆறட்டும். இப்போ இந்த உளுந்து வறுத்தோம்ல, அந்த சூடுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் சூடானதும் இதில் பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து புளி இதே எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும். பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது என்ன பண்ணுங்க, அப்படியே போட்டால் வெடிக்கும். ஒரு சின்ன ஒரு 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் போடும். இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். முழுசாக போட்டால் படப்படன்னு மூஞ்சியெல்லாம் வெடிச்சிடும். இதையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி வறுக்கணும். அடுத்து இதையும் எடுத்துச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே கடுகு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போடும். இந்த கடுகு நல்லா வெடிக்கணும். இந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் கல் உப்பு, அப்புறம் கருவேப்பிலை வச்சுருந்தாலும் இதையும் போட்டு ரொம்பலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட் அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும்.
இது நல்லா காஞ்சோன்னா நம்ம வரமிளகா 2 உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்போ இதில் போடணும். போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே இந்த மிளகாயெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். ரொம்ப வறுத்திங்கன்னா பிளாக் கலராகி பொடி வந்து கருப்பு கலரில் வந்துடும். இதுதான் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் ஆறட்டும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் பவுடர் பண்ணும். எண்ணெயில் வறுத்த மிளகா, புளி, பூண்டு, பெருங்காயம், இது உப்பு, கடுகு, கருவேப்பிலை சேர்த்து வறுத்து வச்சோம் இல்லையா, இப்போ இதெல்லாம் 10 நிமிஷம் ஆறட்டும். இதோடு நம்ம வறுத்த உளுந்தும், இது மட்டும் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். இதெல்லாம் எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம எல்லாத்தையும் பவுடர் பண்ணணும். வறுத்தோம் இல்லையா உளுந்து, இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக உடைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு உடைக்கணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இது இப்போ நம்ம சொல்லி புளி, பெருங்காயம், பூண்டு எல்லாத்தையும் இப்போ பிரிச்சுக்கலாம். அதை அரைச்சது அதோட இப்போ இந்த மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சிடும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதோடு சேர்த்து நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இது எதுக்குமே தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம அந்த வறுத்த எண்ணெயில் அரைச்சதுனால தான் இது இப்படி இருக்குது. நம்ம திரிச்சோம் இல்லையா பருப்பு, அதோடு இதை சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி வைக்கணும். போட்டுட்டாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பருப்பே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதை நீங்கள் கொஞ்சம் ஆறணுன்னு, அந்த மிக்சியில் திரிச்ச சூடு இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆறணுன்னு டைட் கண்டெய்னர் எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு ஒன்றுமே ஆகாது. இட்லியோட சாப்பிட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த இட்லியோட பொடி நல்லெண்ணெய் சூப்பர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்.